ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இது வந்து சண்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறாங்க. மார்னிங்கில் பார்த்திங்கன்னா பொங்கல், சாம்பார், வடை, கேசரி இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து டிமார்ட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். இது வந்து பிளானிங்லாம் கிடையாது, சும்மா வந்து போர் அடிக்கிறதுனால அப்படியே கிளம்பிட்டோம். செம்ம மழை பெய்ய போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில், சிறிது நேரம் கழித்து எப்படி வானம் பாருங்கள், மேக மூட்டத்தோடு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே டிமார்ட்டில் வந்துட்டோம். கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டோம். சண்டேன்றதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. இப்போ வேறு பொங்கல் வர டைம் இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்து பர்ச்சேசிங்க்கு வந்திருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை தூறிகிட்டே இருக்குது, ஆனால் உள்ளே வந்து என்ன நடக்குதுன்றதே தெரியல. வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது உள்ளே இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல. ஸோ அப்படியே காஃபி, சமோசா அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து டிமார்ட்டுக்குள்ளே போய் எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தான். ஸோ நிறையலாம் வாங்கலை, ஏதோ என்னென்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கே பார்த்திங்கன்னா 10,000 ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக இந்த பாப்கார்னை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். இவ்வளோ திங்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா 10,000. பட் ஆஃபரில் தான் எல்லாமே வாங்கினோம். ஆனால் வந்து பல்காக வாங்குறப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாகும்ல. இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 300 சில்லற ஒரு கண்டெய்னர். இது வந்து ஏர் டைட் கண்டெய்னர், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் 2 கண்டெய்னர் நான் வாங்கினேன். ஒன்று சர்க்கரை போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து காப்பித்தூள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கினோம், 4500 ml. இதோட ரேட்டு 349 ரூபா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியிலலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட வரும். டிமார்ட்டில் நல்ல ஆஃபரில் கொடுத்துருந்தான், ஸோ அதனால் வாங்கினோம். அப்புறம் வந்து இட்லி மாவு போடுறதுக்கெலாம் வந்து டப்பர்வேர் 2 வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன கண்டெய்னர் அந்த மாதிரிலாம் வாங்கினோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வைக்கிறதுக்கு பவுல் ஒன்று வாங்கியிருக்கோம். நேரம் காட்டு, நல்லா இருக்குல்ல, இட்லி போட்டுக்கிறதுக்கு. அதுக்கு தான் ஹாட் பாக்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவிக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கினோம். ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து வீட்டுக்கு காப்பித்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, சேமியா, ராகி சேமியா, பாஸ்தா, அப்புறம் வந்து நிறைய வந்து பிஸ்கெட்டு, அந்த மாதிரி சாக்லேட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கினோம். ஸோ அதே பார்த்திங்கன்னா 2000 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டெய்னர்லாம் நாங்கள் வாங்கினோம். அதெல்லாம் வந்து சேர்த்து மொத்தம் எல்லாமே சேர்த்து டோட்டலாக 10,000 கிட்ட வந்துருச்சு. ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இங்கே வாங்குகிற கண்டெய்னர் எல்லாமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியில் அடிச்சுக்க முடியாது. டிமார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியில் எதனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, ஆஃபரும் சூப்பராக இருந்தது. நான் காப்பித்தூள் போட்டு இருக்க இந்த கண்டெய்னர் வெளியில் போய் வாங்க போனால் கிட்டத்தட்ட 500 கிட்ட கண்டிப்பாக ஆகும். ஸோ டிமார்ட்டில் ரொம்ப சீப்பாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார வந்து பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்றது வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஃபேமஸ் உட்கார எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுத்தது 1 கப் பாசிப்பருப்பை இதில் போட்டு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பொன்னிறமாகிற வரையும் வறுத்துக்கணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது, தீஞ்சிற மாதிரி, அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து மாற்றிடலாம் ஒரு பாத்திரத்தில். பாசிப்பருப்பை குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இப்போது குக்கரை மூடிடுறேன். இது வந்து 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பை. இப்போ இதை அடுப்பில் வச்சுடுறேன். அடுத்தது எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு வெல்லம் நான் வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா கல், தூசி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்தது 1/2 கப்பு நெய்யை இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இந்த நெய்யில் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது இதே நெய்யில் 1/2 கப் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை அப்படின்லாம் எந்த ரவையாக இருந்தாலும் இந்த நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் இதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது 1/2 கப் துருவின தேங்காய், அதையும் இதில் சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். செட்டிநாடில் ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது. நீங்களும் வந்து ஒரு வாட்டி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் வேகணும். அப்படியே வந்து ஒரு கரண்டியால் மெல்லமாக இப்படி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலந்துடக்கூடாது. இந்த பாசிப்பருப்பை இந்த வறுத்து வச்ச ரவை, தேங்காய் இது கூட இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம வடிகட்டி வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம 1 வாரம் வரையும் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வாரத்துக்கு மேலேயே இருக்கும், கெட்டு போகாது. ஏன்னா இவ்வளோ கிளறிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து கெட்டு போகாது. இது செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு. அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்வீட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா நெய் வந்து பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து வறுத்த முந்திரி அதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான உட்காரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த உட்கார ஆற நல்லா கெட்டியாயிடும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான ட்ரெடிஷ்னலான உட்கார ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பவித்ரன் என்ன பண்ணியிருக்கான்?
சிவன் ஏன் வந்து வளைஞ்சிருக்கார்? இது என்னது? நான் பண்ணி தருவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் வந்து சப்பாத்தி அப்புறம் ஒரு டால் அது வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க. இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காஃபி போட்டுடலான்னு காஃபி அப்புறம் வந்து பால் வந்து காய வச்சுருக்கேன். டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு மிஷினில் வந்து துணி போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் உணர்த்திட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு விளக்கிட்டு இப்போ வந்து ஆர்டர் வேறு வந்துச்சு. இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் தான். இன்றைக்கி சண்டே ஆக்சுவலாக லீவு தான் கேட்ரிங். பட் அவங்க கேட்குறதுனால முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு தெரியாதுன்னாங்க, எனக்கு சண்டே லீவுன்னு தெரியாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒத்துக்கிட்டேன், செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வந்து ஒரு கஸ்டமர் சப்பாத்தி டால் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஈவினிங் தான் ஆர்டர் வந்தது. ஸோ அதனால் அவங்க கேட்டதுனால சரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ஊற வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். அதுக்குள்ளே டால் வந்து ரெடி பண்ணிடலாம். பருப்பு எல்லா காய்கறியும் போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு டால் வந்து குக்கர்லேயே நான் வந்து பண்ணிட்டேன் ஈஸியாக. இந்த டால் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஹரே கிருஷ்ணா, நல்லா இருக்கு. இப்போ நான் இந்த களிமண்ணில் வந்து அழகான ஒரு பானை செய்ய போகிறேன். இந்த பானை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். பவி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளேயில் பானை, அதாவது கைவினை பொருட்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி குதிரை இதெல்லாமே அவன் செஞ்சுட்டு இருந்தான். சிவலிங்கம் அதெல்லாம் செஞ்சுருக்கான். நான் வந்து அவனுக்கு இந்த பானை மட்டும் செஞ்சு கொடுத்தேன். 2 விதமான பானை செஞ்சு கொடுத்தேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த சாக்லேட் அதாவது வேஃபர் இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க, நல்லா இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினோம். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.